ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பகவத்கீதை 5வது அத்தியாயம், கர்ம சந்நியாச யோகம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பெரியாழ்வார் பாசுரத்துல ஒரு பாட்டு. பகவானிடத்தில் ஈடுபடாமல் இருக்கும் சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்கிறதா 5ஆம் திருமொழியில ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அப்படிங்கிற பெரியாழ்வார் திருமொழியில அந்த 10ல கடைசி 3 பாட்டு. பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கிறத போர்க்களத்துல கூடியிருக்கிற எல்லாருக்குமா சேர்த்து இந்த பாடலை ஞாபகப்படுத்தி பார்த்தோம். இந்த செய்யுள், இந்த பாசுரங்கள் பகவானுடைய வைபவத்தை மட்டும் பெரியாழ்வார் பாடல. இந்த பகவானுடைய வைபவத்தை கேட்கவும் முடியாம, கேட்க விருப்பம் இல்லாம, கேட்கறத பற்றிய அக்கறையும் இல்லாம, தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை, அதாவது அவங்க கெட்டவங்களும் கிடையாது, பகவானுக்கு விரோதிகளும் கிடையாது, ஆனா அது பற்றிய சுவாரஸ்யம் அறிவே இல்லாம, வாழ்க்கையோட பொறுப்பு தெரியாம, அவங்க ஆசை வயப்பட்ட மனமும் புலன்களும் என்ன பரிச்சயமா அறிமுகப்படுத்தி இருக்கிறதோ அதுல பாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு உபதேசிக்கிறார். அதுல உன்னோட சொந்த பந்தம் எல்லாம் சுத்தி நிற்கும், கூடி கூடி உற்றார்கள் இருப்பாங்க, அதுல பலர் பலவிதமா விமர்சனம் பண்ணுவாங்க. ஒருத்தன் போறான்னா அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறத எல்லாரும் அவங்க விருப்பப்படி அவங்க கிட்ட அந்த பிராணனை விட்டுட்டு போறவே நம்ம கிட்ட எப்படியெல்லாம் பழகினாங்கிறத எல்லாருமே அந்த நேரத்துல தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறாங்கிறது ஒருத்தன். அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் நல்ல விதமா எல்லாரையும் நல்லா பார்ப்பாயா அப்படின்னு ஒருத்தன் நடுநிலைமையில பேசுறாராம். ஒருத்தன் குற்றம் சொல்லுவான், இன்னொருத்தன் பழிச்சு பேசுவான், ஒருத்தன் மேதாவித்தனமா நடுநிலையில் இருக்கிறதா பேசுவான். இந்த 3 வகையான மனிதர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையோட பொறுப்போ கவனமோ தெரியாது. அந்த மயான வைராக்கியம்னு இதுக்கு பேரு. அந்த நேரத்துல பேசுற ஒரு விதண்டாவத பேச்சு, எந்த அர்த்தமும் இருக்காது, எந்த பொறுப்பும் இருக்காது, அதை நம்பவும் மாட்டாங்க. நம்புற மாதிரி மக்களையா பேசிக்குவாங்க. ஏன்னா பகவான் மேல நம்பிக்கை வர்றது அப்படின்னா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம பகவான் மேல நம்பிக்கை வராது. ஏன்னா எப்ப வேணாலும் சந்தேகம் அப்படிங்கிற இருள் கவியும் நம்ம மேல. பயம்ங்கிற இருள், சந்தேகத்துக்குள்ள பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே அது சந்தேகத்துக்குள்ள இருக்கும். அது கவியும்னா அப்படியே மூடும். சூரியனை மேகம் மூடுற மாதிரி நம்ம பௌதிக கர்மாக்கள், நமது ஆசைகள் நம்மள மூடும். அந்த ஆசையே இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது யாராலையும் முடியாது, தேவையும் இல்லை. ஏன்னா அதையும் கிருஷ்ணரே கௌதம புத்தரா சொன்னாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு அவரு சொன்னாரு. அது அவருக்கே தோல்வியா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி மக்கள் ஆசையிலிருந்து விடுபடலை. இன்னைக்கும் கௌதம புத்தரை வணங்குறவ எல்லாருமே தற்காப்பு கலைன்னு சொல்லி ஒரு மாவீரர்களாகவும் வித்தைகள், பலவிதமான உடல் வித்தைகளை கத்துக்கிட்டு அதை குழுவா, ஒவ்வொரு குழுவா தனித்தனியா பிரிஞ்சு இருந்துக்கிட்டு ஒருத்தன் தாக்கவும் காக்கவுமா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே ஆசை இல்லாம இல்லை. ஆசை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சண்டை வருது? அமைதியா தானே இருக்கணும். இருக்க முடியல. ஏன்னு கேட்டா, நான் அமைதியா இருக்க என்னைய விட மாட்டேங்க, அதனால அமைதி இழக்க செய்யக்கூடியவனை பூரா நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதான் பார்த்தாரு பகவானும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மக்களுடைய மனோபாவத்துக்கும் தகுந்த மாதிரி அவரும் பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறார். அவதாரம்னாலே உயர் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வருதல்னு பேரு. ஒரு தவறான பழக்க வழக்கம் மனித உடல்ல இருக்குது அப்படின்னா அதை அவன் தவறான பழக்க வழக்கம்னு அந்த மனிதன் உணர மாட்டான். எனக்கு விருப்பமானதை நான் செய்கிறேன், இதுல யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமா பேசுறதா நினைச்சிட்டு பேசுவாங்க. ஆனா மற்ற மனிதர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த மனிதனுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக பகவான்
அந்த உயிர் தங்கி இஷ்டம் போல வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான பல்வேறு உடல் அமைப்புகள் உள்ளதை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு விஷ ஜந்துக்களை பார்த்து, குரூரமான கொலை வெறி பிடிச்ச மிருகங்களை பார்த்து பயம்னா, அதுகளையும் சாப்பிட்றதுக்கு வேற ஒரு பிராணி இருக்கு. கடலுக்குள்ளேயும் நிலத்திலையும் காட்டுக்குள்ளேயும் பல மாதிரியான பிராணிகள் இருக்கு. அந்த பிராணிகள்ங்கிறது உடலோட அமைப்பு தான். அந்த பிராணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன் யாரு? அந்த பிராணனை நம்மளால பார்க்க முடியாது. என்னுடைய உடல் இல்லைன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெயை நான் பார்க்க முடியாது. நான் என்னை பார்க்கணும்னா எனக்கு ஒரு உடல் வேணும். அந்த உடல் எனக்கு யாரால் வழங்கப்படுகிறது? யாரோ ஒருத்தங்க வழங்குறாங்க. வழங்குறவங்களை கண்டுபிடிக்கணும். என்னையவே நான் பார்க்க முடியலங்கும் போது எனக்கு உடலை வழங்கக்கூடியவனை நான் எப்படி பார்க்கறது? அது இயற்கைன்னு சொல்லிக்குவோம். இயற்கைக்கு இணங்கி காலம் வடிவமைக்கு வளர்க வைக்குது. இயற்கையும் காலமும் தான். குறிப்பிட்ட காலத்துல நமக்கு முழு உடல் கிடைச்சிருது. அதே காலம் அந்த உடல்ல இருந்து நம்ம விலகி போறதுக்கும் அதே காலம் உதவி செஞ்சு அடுத்த உடலுக்கும் கூட்டிட்டு போகுது. அப்போ என்ன நான் பார்க்கணும்னா, எனக்கான உடல் வேணும்னா என்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி நான் எதெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் எனக்கு கொடுக்கப்படுது. அப்ப அந்த உடல் மூலமா தான் நான் பார்க்கிறேன். பாம்பா, கீரியா, பல்லியா, நாயா, பூனையா, எலியா, புலியா, அது அந்த வடிவத்தை நம்ம பார்க்குறோம். மனித உடல்ல இப்ப வசிக்கிறோம், அந்த வடிவத்தை பார்க்குறோம். அந்த உடலுக்குள்ள நாமளும் போறதுக்கான வாய்ப்பு நமக்கும் இருக்குது. அல்லது ஏற்கனவே கூட இருந்திருப்போம். இது நானா கற்பனை பண்ணி சொல்லல. இதுக்கு ஆதாரமா மாணிக்கவாசகர் பாடி இருக்கிறார். புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விருட்சமாகி பறவையாய் கணங்களாய் பேயாயின்லாம் சொல்லியிருக்காரு. பேயா கூட நான் பிறந்தேன், பல்வேறு பிறவிகள் பிறந்து இழைத்தேன் இருக்காரு. அப்ப அது ஆதாரம் இருக்குது, பெரியவங்க பேசுனது. எத்தனை பிறவி, எத்தனை ஜென்மங்கள் அப்படின்னு. நம்ம திருப்பாவையிலையும் ஆண்டாள் பண்ணது எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் தான். அப்போ அத்தனை பிறவி இருக்குது ஒரு ஜீவனுக்கு. அவன் குணத்துக்கு தகுந்த மாதிரி, அவன் செயலுக்கு தகுந்த மாதிரி, அவன் ஆசைக்கு தகுந்த மாதிரி, அவன் பிரியத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. நான் பகவானை தெரிஞ்சுட்டானே, எனக்கு எதுக்கு இன்னொரு உடல், முக்தி உடனே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா, நீ என்ன பகவானை தெரிஞ்சுக்கிட்ட? உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்ட? பகவானை பற்றி பகவானே சொல்லியிருக்கிறாரு. பகவானை பற்றி நேரில் பார்த்தவங்க பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னபடி நாம எப்படி நடந்துக்கிட்டோம், என்ன செஞ்சோம், நமக்கு பகவான் காட்சி கொடுக்கறதுக்கு, நம்மளோட விளையாடுறதுக்கு, நம்மள உடல் இந்த மனித உடல்ல இருந்து உன்னத உடலுக்கு மாத்துறதுக்கு நாம என்ன பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அகங்காரமா, ஆணவமா, அதிகாரமா பேசியிருப்போம், வாழ்ந்திருப்போம், நினைச்சிருப்போம், படிச்சிருப்போம், தின்றிருப்போம், தூங்கியிருப்போம். தூங்குறதுல கூட எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகங்காரமா தூங்கியிருப்போம். இப்படித்தான் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இது இயற்கை தானே. இதுல யதார்த்தமா நான் வாழ்றதுக்கு, நான் பாடுபடுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையான்னா அனுபவி. அதே சுதந்திரம் தான். பன்றியாக பிறக்கவும், கழுதையா பிறக்கவும், எதுவா பிறக்கிறதும் அதே சுதந்திரம் தான். நீ மனித உடல்ல ரோட்ல படுத்து தூங்க முடியாதே. அதுக்கான ஒரு உடல் உனக்கு வசதியா கொடுக்கப்பட்டால் தானே நீ சாதாரணமா படுத்து தூங்க முடியும். அப்போ இப்படி பல்வேறு வகையான உருவங்கள்ல நம்மளை நாம பார்க்கிறோம். நம்மளை நாம நேரடியா பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இந்த அத்தியாயத்துல சொல்றாரு, பாண்டுவனுடைய மைந்தனுக்கு துவாரகை நாதன் பகவான் கிருஷ்ணர், அவருடைய ஊரு பூமியில அவர் ஆண்ட ராஜ்யத்தின் தலைநகர் துவாரகா. துவார் அப்படின்னா அந்த மொழியில வாசல்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல துவாரம் அப்படின்னு. அந்த வாசல், அது என்ன வாசல் அப்படின்னா, அந்த வாசலுக்குள்ள போயிட்டோம்னா வைகுண்டத்துக்கு போயிடலாம். அதாவது ஆன்மீக உலகத்துக்கு பயணம் பண்றதுக்கான தலைவாசல் துவாரகா. துவாரகை நாதன், துவாரகாதீசன், துவாரகையினுடைய ஈஸ்வரன், அதான் மன்னன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த மதுரா அப்படிங்கிற ஊரும் பகவானுடைய ஊர் தான். ஆனா அது மதுரமானது தான். அந்த மதுரத்துல பல மாதிரியான
மதுரம் குறைபடுற மதுரம்னா இனிமையான அப்படின்னு அர்த்தம். அந்த இனிமை குறைவதற்கான பல சம்பவங்கள் அங்க நிகழ்ந்துருச்சு. அதனால அதை விட்டுட்டு மதுராவை விட்டுட்டு துவாரகைக்கு வந்துட்டார். அந்த துவாரகை தான் இனிமையை இங்கே காட்டினாலும் இவர்கள் இந்த இனிமையை சரியா அனுபவிக்கவோ அதை பராமரிக்கவோ நமக்கு அருகதை இல்லைன்னு சொன்ன உடனே உயர் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காக ஜீவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக துவாரகையை நிர்மாணிச்சார். அதுல வாழ்றார் பகவான். அந்த துவாரகாதீசன்னு சொல்றது அனுஷ்டிப்பதற்கு சுலபமான கர்மயோகமானது. இந்த கர்மயோகம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமானது. ஏன்னா பகவானுடைய பிரியமே அதுதான் நம்ம மேல இருக்கிறது. நீ உன்னால வெற்றி பெற முடியாத சோதனைகளை உனக்கு கொடுத்து தோல்வியுற செய்யறது அவர் வேலை இல்லை. உனக்கு எது உகந்ததோ நீ இஷ்டம் போல எழுது, நான் உனக்கு மார்க் போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னா எப்படி இருக்கும்? இஷ்டம் போல எழுதவா? கொஸ்டின்ல என்னென்னமோ கேட்டிருக்காங்க, அதை விடுறா, அது அப்படியே இருக்கட்டும். நீ எதை வேணாலும் எழுது, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுது. வெத்து பேப்பரை மட்டும் என்கிட்ட கொடுத்துடாத, என்னத்தையாவது எழுதி வை, உனக்கு அதுக்கான மதிப்பெண்களை நான் போட்டு உன்னை பாஸ் பண்ண வைக்கிறேங்கிறான். இப்படி ஒரு ஆசிரியர் சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது களவாணித்தனமா அந்த கேள்விக்குள்ள சரியான பதில நான் கள்ளக்காப்பி அடிச்சு அப்படியே எழுதி தரனே அப்படின்னா கொன்று வெம்படுவா. அப்படி எழுதக்கூடாது. அப்ப தப்பு தப்பால எழுதுவே. தப்புன்னு சொல்றதுக்கும் சரின்னு சொல்றதுக்கும் நீ யாரு? அது தப்பா சரியான்னு திருத்த வேண்டியது, பேப்பர் திருத்தது ஏன் வேலை இல்லை. நான் தானே உனக்கு தப்பு போடுவேன். நான் போட மாட்டேன் தப்பு, உனக்கு மார்க் போடுறேன்னு சொல்றேன், அப்புறம் என்னடா நீ பயந்துட்டு இருக்க? எழுதுடா. இல்ல நான் வேற ஏதாவது கதை எழுதி வச்சிருவேன். எழுதுடா, உன் மனசுல என்ன தோணுதோ எழுதுடா, நான் மார்க் போடுறேன்டா, உன்னை பாஸ் பண்ண வைக்கிறேன்டா. இப்படி எந்த ஆசிரியர் சொல்லுவார்? புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் சொல்லுவார். பின்ன முனியாண்டியா சொல்லுவாரு? முச்சந்தி முனியாண்டிகிட்ட போய் தப்பா எழுதிட்டு விட்டுருவாரா? சங்க திரியிடுவாரு. வேற எந்த காலிக்கிட்டேயும் மாறிக்கிட்டே ஏதாவது குற்றம் பண்ணோம்னா விட்டுருவாங்களா? கைய கால கழுவாம உள்ள போயிட்டோம்னாலே கொண்டுருவாங்க. வேற எவனையாவது முறைச்சு பார்த்தாலும் அங்க கோயில்ல இருக்கிறவன ஏற்கனவே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன முறைச்சு பார்த்தா கூட சத்துன்னு புடவைய கட்டி ஓங்கி விட்டுருவாங்க. டெமிகாட்ஸ், இந்த உபகடவுளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அனுமதியின் பேர்ல அவங்களுடைய உயர் அதிகாரியான பூரணமான முழுமுதற் கடவுளுடைய அம்சம். அவங்க கையில் இருக்கக்கூடிய கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மாதிரி மற்றவர்கள். ஆயுதத்துக்கு என்ன தெரியும்? இறக்கப்பட தெரியுமா? ஓங்கி வெட்டுனா என்ன ஆகும்? அந்த ஆயுதம் யாரை வேணாலும் வெட்டிடும், வெட்டும்ல. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் அந்த விதிமுறைப்படிதான். அவங்கள எதிர்த்து பேசினாலோ சரி, இணங்கினாலே இணங்கி அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வாழ்ந்தாலே கூட பயத்தோட தான் வாழணும். ஏதாவது விதிமுறைகளை மீறினோம்னா ஆபத்தாயிரும். அப்படி இணங்கி பூஜை பண்ணி வணங்கினாலே பயந்துதான் வாழணும்னா அவங்கள எதிர்த்தா, மதிக்காமலோ எதிர்த்தே பேசினோம்னாலோ என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணர்கிட்ட அப்படி இல்லை. இவர் என்ன செய்வாரு? நீ யாரா நினைக்கிற பகவான? கிருஷ்ணனா நினைச்சா உன்னுடைய மனசுல கல்மிஷம் இல்லை, துவேஷம் இல்லை, சந்தேகம் இல்லை, பயம் இல்லை, பொறாமை இல்லை. இன்ப நுகர்ச்சியா இருக்கிறவனை பார்த்து பொறாமை இல்லை. நல்ல ஒரு சலனம் இல்லாத அன்பான மலர்களை போல, மலர்ந்த மலர் போல உன் மனசும் புத்தியும் இருக்குது. அதனால உனக்கு கிருஷ்ணரை பிடிச்சிருக்குது. நான் எப்படியாவது இந்த உலகத்து ஐஸ்வர்யங்களை பூரா அடைஞ்சே தீரணும் அப்படின்னா யாரை பிடிக்கும்? பைரவர், செல்வம் வழங்கக்கூடிய சாமின்னு யாரை சொல்றாங்களோ, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பேர் வச்சிருக்காங்க. ஸ்வர்ணம்னா தங்கம், ஆகர்ஷணம்னா வசீகரிக்கிறது, கவர்றது. அப்படி ஒரு பைரவர் இருக்காரு. அவர்கிட்ட போனாதான் செல்வம் கிடைக்கும். குபேரன்ட்ட போனா செல்வம் கிடைக்கும், லக்ஷ்மிகிட்ட போனா செல்வம் கிடைக்கும்.
இப்படி எந்த சாமி கிட்ட செல்வம் கிடைக்குதோ அங்க போகணும்னு. கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சா செல்வம் கிடைக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சா கனகம்னா தங்கம், தாரைன்னா பொழியிறது. அப்படி ஒரு ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரர் பாடிட்டாரு. அதை படிச்சோம்னா செல்வம் கொட்டுன்னு கொட்டிரும்னு படிக்கிறதா? அதை கேட்டாலும் போதும், படிச்சாலும் போதும்னு. ஏன் அவர் பாடினாரு? அங்க தங்க நெல்லிக்கனியா விழுந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள, குடிசை வீட்டுக்குள்ள. அவங்க ஏகாதசி விரதம் இருந்தாங்க, தாயும் மகனும். சின்ன குழந்தை பையன், விவரம் தெரிஞ்ச பாலிய வயசு பையன், 6-7 வயசு பையன். அந்த தாய் ஏழை தாய். அவங்களுக்கு இருக்கக்கூடிய மறுநாள் துவாதசிக்குன்னு, ஏகாதசிக்கு சாப்பிடாம இருக்கணுங்கிறத விரதமா எடுத்துக்கிட்டாங்க. மற்ற நாளும் அவங்க சாப்பிடாம தான் இருக்காங்க, கிடைச்சாதான் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஏழை தாய், ஏழை குடும்பம். அன்றாட பாடுக்கே, ஒரு கவலை உணவுக்கே அரும்பாடு படணும். யாராவது தானமா கொடுத்தாதான். மற்ற நேரத்துல பக்தி கைங்கரியத்துல, கோவில் கைங்கரியத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, தெய்வீக ஊழியத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு சொற்ப வருமானம் தான். அவங்க பொருள் சேர்க்கறதுக்காக இன்னைக்கு இருக்கிற கோவிலையும் தெய்வத்தையும் வேதங்களையும் மற்ற சமூகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் சமமா பாவிச்சு எல்லா உயிர்களும் நல்லா வாழணும்னு இறைவன்கிட்ட தொழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த இனத்தை சேர்ந்தவங்க கூட இன்னைக்கு பொருள் ஈட்டுறதுல தான் குறியா இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல்வேறு வழியை தேர்ந்தெடுத்து மற்ற மிலேச்சர்களை மாதிரியும், சூத்திரர்கள் மாதிரியும், வைசியர்கள் மாதிரியும் விதவிதமா வியாபாரம் பண்றதுலையும் எல்லாத்துலேயுமே பாடுபட்டு சம்பாதிச்சு சௌகரியமா வாழ்ற இந்த காலத்துல அப்படி ஒரு ஏழ்மையா வாழ்றதாவே புரிஞ்சிக்காம, அதை ஒத்துக்காம இறைவன் தொண்டிலேயே வாழ்ந்த அவங்க தூய்மையானவங்க. அவங்க தங்களுடைய உணவுக்காக கூட தேவையில்லை, அனாவசியமா எந்த ஒரு கடின உழைப்பையும் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்க உழைப்பெல்லாம் பகவானுடைய கைங்கரியத்திலையும் கோவில் கைங்கரியத்திலையும் அதை சுத்தி பண்றது, வர்றவங்களுக்கு சேவைக்கு சாதிக்கிறதுக்கு, சேவார்த்திகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பக்தர்களா இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு யாசகம் கேட்டு போறாரு. அவங்க இல்லறத்தார்கள், இவர் சன்னியாசி, அதனால யாசகம் கேட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு வேணும்னே யாசிக்கிறதுக்கு போறாரு சிவபெருமான் ஆதிசங்கரர். அவங்களுடைய உண்மையான அந்த நிலை தெரிஞ்சிருந்தும் போய் யாசகம் கேட்கிறாரு. அதிதின்னு வாசலுக்கு வந்தவன் வயிறு பசிக்குதுன்னு ஒருத்தன் கை நீட்டி கேட்கிறான்னா அவனுக்கு நான் கொடுக்காம எப்படி இருப்பேன்? என்கிட்ட இருக்கிறது நாளைக்கு துவாதசி பராரணைக்கு, இன்னைக்கு விரதம் தான். விரதம் என்ன, இத்தனை நாளும் பட்டினி, இன்னைக்கு மட்டும் விரதம். அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. அந்த குழந்தைக்கு காலையில, நாளைக்கு அவன் இன்னைக்கே அம்மா அந்த நெல்லிக்காயை பார்த்து பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறத அந்த பையன் எட்டி வேற பார்க்குறான். அவங்க அடுக்கு பானைக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்போ மாதிரி பல விதமான பண்டங்கள் வச்சிருக்கிறதுக்கான பொருள்கள்லாம் அப்போ கிடையாது. சின்ன சின்ன மண்பானைகள் தான். ஒரு பெரிய பானை, அதுக்கு மேல ஒரு சின்ன பானை, அதுக்கு மேல ஒரு சின்ன பானைன்னு அடுக்கா ஒரு பானைகளை வச்சிருப்பாங்க வீடுகள்ல. அந்த பானைகளுக்குள்ள தானியங்கள் போட்டு வச்சிருப்பாங்க. அப்பொருள் எல்லாம் அதுலதான் இருக்கும். உப்பு, புளி, வத்தல், மிளகா, இது தானியம்னு அதுலதான் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே காலி பானை. மேல இருக்கிற குட்டி பானையில உலமுடி எடுத்துட்டு உள்ள பார்த்தோம்னா அந்த ஒரு நெல்லிக்கனி இருக்கு. அந்த நெல்லிக்காய் அந்த பையன் அப்ப வேற பார்த்துக்கிறான். அவனுக்கு கற்பனை, நாளைக்கு காலையில அம்மா அந்த துவாதசிக்கு அந்த நெல்லிக்கனியை சாப்பிட கொடுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பையன், அம்மா யாரோ வந்து வாசல்ல பவதி விஷாந்தேகின்னு நிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அவங்கள பார்க்க ஜெகஜோதியா அவருடைய அழகும், அவருடைய வசீகரமும், அவருடைய புன்னகையும், வாடாத மலர்ந்த முகமும், கையில திருவடுமா இருக்கிற அந்த சன்னியாசியை பார்க்கிறான், சங்கராச்சாரியரை, ஆதிசங்கரரை. அவருடைய அழகும், கையில பிடிச்சிருக்கிற ஏக தண்டமும், அவருடைய பொன்னான மேனியை பார்த்துட்டு இந்த பையன் அம்மா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறான். யாரோ வந்திருக்காங்கம்மான்னு. அவனுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, நம்மகிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அம்மா கவலைப்படுவா. அந்த நெல்லிக்கனியை நம்ம சொல்லுவோம் கொடுத்துட சொல்லி அப்படின்னு அந்த குட்டி பையலுக்கு தோணுது. ஏன்னா வந்து நிக்கிறவரை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ ஆசை. அவன் போனா அம்மா பார்த்த உடனே அவளுக்கு வருத்தம். என்ன வருத்தம்னா, அதிதியா வாசலுக்கு வந்திருக்கிற ஒரு பெரியவர், ஒரு சன்னியாசி, குழந்தை விவரம் தெரியாம
அவர் வந்திருக்கிறத நம்ம கவனிக்காம இருக்கிற மாதிரி இருந்தா கூட அவர் அடுத்த வீட்டுக்கு போனாலும் போயிருக்கலாம். இந்த குழந்தை கத்தி கூப்பிட்டு நம்மகிட்ட சொல்லிட்டான், இவனுக்கு தெரியாதே, வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நம்ம இருக்கிறத கொடுத்துடணுமே அப்படின்னு தெரியாம அப்புறம் என்ன பண்றது பிள்ளைக்கு அப்படிங்கிற தாய்ப்பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வம்சம் தலைக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னா வீட்டுக்கு வந்து அதிதிக்கு அந்த மகானுக்கு கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. ஏன்னா என் பிள்ளை மங்களகரமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, தர்மத்தை தவிர்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வீடு தேடி வந்து அதிதிக்குன்னு சொல்லி அதை கொடுத்துருவோமா கண்ணான்னு அதை பார்க்கும்போது அவன் குடுமா அப்படிங்க. அவனுக்கு அது பெரிய விஷயம். அறுசுவை சாப்பாடு எல்லாம் பெரிய விஷயமா இல்ல, இருக்கிற அந்த நெல்லிக்காய் அவனுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். நீ உயர்வா மதிக்கிறத, உனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா பெரிய பொருளா மதிக்கிறத ரொம்ப ஆசையோட குழந்தை நமக்கு கொடுத்தானா, நமக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அது பெரிய விஷயம். அதோட மதிப்பு அதிகம் குழந்தையோட பார்வையில். அவன் தாராளமா கொடுங்கிறான், பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் சொல்றான். இவளுக்கு சரி தம்பி சொல்றான், புள்ள ஒரே ஒரு நெல்லிக்காய் சின்னது, இதை எப்படி அவருக்கு தானம் பண்றது? இவளுக்கு முதல்ல குழந்தை பாசத்துல முடிஞ்சது யோசிச்சா, இப்போ இத்தினூண்டு இதை போய் எப்படி நம்ம அவருக்கு கொடுக்க? அவருக்கு இது பத்துமா, போதுமா? இல்லைன்னு சொல்ல முடியாது, வேற ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லவும் இல்லை. சரி இதை ஏற்றுக்கொள்வாரா அவரு அப்படிங்கிற ஒரு தயக்கம். கூடவே என்ன வருது, அப்ப துவாதசி பரணைக்கு என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டம் இருக்கு. ஏகாதசியை விட்டாலும் துவாதசி எப்படி முறிக்கிறது? துவாதசி விரதம் முழுமை அடையாதே, ஏகாதசி விரதம் முழுமை அடையாதே துவாதசி பரணைக்கு இல்லைன்னா. இவர் இன்னைக்கு வந்த இந்த சன்னியாசி நாளைக்கு வந்திருக்க கூடாதா துவாதசின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஒரு பங்கை நறுக்கி கொடுத்து சாப்பிட சொல்லலாமே. இன்னைக்கு நம்ம சாப்பிடவும் முடியாதே, வச்சிருக்கலான்னு பார்த்தா வச்சிருக்கவும் முடியாது. இது என்ன சோதனைன்னா அவ பல மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் கடைசியில முடிவா என்ன நினைக்கா, ஈஸ்வர பிராப்தம் அப்படின்னு நினைச்சிட்டு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோட எல்லாம் ஈஸ்வரனுடைய விருப்பங்கிறத நினைச்சிட்டு அந்த திருவோட்டுல போட்டா. அவ போட்டு அந்த மனநிலையில தான் இவருக்கு கடகடன்னு வருது கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம் இவர் ஸ்தோத்திரம் பண்ணி லட்சுமியை கேட்ட உடனே, அம்மா தாயே மார்க்க அள்ளி வழங்குறாரு இந்த ஜீவனுக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலை தெரிஞ்சு அவர் உருகி பாடுறாரு, அம்மா தாயே மகாலட்சுமி பொலிவாயாக இங்கே கனகத்தை அப்படின்ன பொன்னா கொட்டுது வீட்டுல. இவங்க வாசல்ல நின்று அவர் பாடுறத கேட்டு மெய் மறந்து இருக்காங்க. வீட்டுக்குள்ள விழுகிறது அவங்களுக்கு தெரியல. சொல்லுவாங்கல்ல, கொடுக்குற கடவுள் கூரையை பொத்துக்கிட்டு கொடுப்பான்னு. அங்க ஏற்கனவே பொத்தல் தான் கூரை பொங்கி விழுகுது. இவங்க வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் மனசார என் பிள்ளைய அவர் வாழ்த்திட்டார். என்ன சொன்னாருன்னு இவளுக்கு தெரியாது. அப்பாவி அவர் பாட்டுக்க சந்தோஷமா பார்த்துட்டு அவருக்கு நகர்ந்துட்டாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒவ்வொரு நெல்லிக்கனியும் இவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லிக்கனியும் தங்கமான நெல்லிக்கனி. என்னடா தங்க உருண்டையா இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 தலைமுறைக்கு தேவையான செல்வம் குமிஞ்சு கிடக்குது வீட்டுல. அப்புறம் குழந்தைக்கு என்ன வந்துச்சு, இவங்க சௌரியத்துக்கு என்ன? அந்த மாதிரி மனநிலையில நம்ம இங்க ஒரு சூடம் கூட வாங்கி பொறுத்துறது இல்லை. அப்புறம் கனகதாரா தோத்திரம் படிச்ச உடனே கொட்டுன்னு கொட்டிடும்னா என்ன, எங்க இருந்துடா கொட்டும்? வந்து கேட்கிறவ என்ன ஆதிசங்கரா இல்ல நான் தான் அந்த மாதிரியான எண்ணத்துல கொடுத்துட்டேன்னா? தன்னை தெரிய வேண்டாம், தன்னோட எண்ணம் எதுன்னு தெரிய வேண்டாம். என்னோட குணம் இதுதான், என் பழக்கம் இதுதான், என்ன நான் பார்க்கவே முடியல. அப்போ கடைப்பிடிப்பதற்கு அனுஷ்டிப்பதற்கு சுலபமான கர்மயோகமானது. அப்படி ஒரு நம்மளால நம்ம குணத்துக்கு தகுந்த மாதிரியா ஆசிரியர் மார்க்கு மதிப்பெண்கள் தாரைங்கிறாரு. அப்படி ஒரு ஆசிரியர் தான் இப்போ பாடம் சொல்லி கொடுக்குது. பகவத்கீதை உண்மையிலேயே உயர்ந்த ஞானம், ஆனா மிகவும் எளிமையானது, கடைப்பிடிப்பதற்கு சுலபமானது, எல்லா உயிர்களுக்கும் இதமானது, வெற்றியை முடிவாக தருவது, உறுதியாக தருவது.
பகவத்கீதா கிஞ்சித கீதா, கங்காஜல கணிதா பீதா. கங்காஜலம் ஒரு துளியாவது பருகி இருந்தால், பகவத்கீதை ஒரே ஒரு சுலோகமாவது கேட்டிருந்தால் அவனுக்கு யமனோட எந்த சச்சரவும் இல்லைன்னு அதே ஆதிசங்கரர் தான் பாடியிருக்கிறார். ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பாவதுமே, உங்க ஜெகநாதா உங்க பார்வையிலிருந்து என்ன விலக்கிடாம காப்பாத்துங்க, உங்க பார்வைக்கு முன்பாகவே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு பாடியிருக்கிறாரு. அதே ஆதிசங்கரர் தான். ஜெகநாத அஷ்டகம் பாடினதும் அவர் தான். வைஷ்ணவானாம் யதா சம்பு, அந்த பரமேஸ்வரன் தான் முதல் வைஷ்ணவர் அப்படிங்கிறது வேதம் சொல்லி கொடுக்கிற பாடம் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுல நம்ம மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி பல்வேறு உதவி தெய்வங்கள், இறைவனை அந்த வடிவத்துல பார்க்கிறோம். நல்ல பெரிய கோபமாக விழித்து பார்க்கிற பெரிய கண்கள், முறுக்கு மீச, கையில பெரிய அருவாள், வாயில இதழோரத்துல 2 பக்கமும் சிங்கப்பல் தெற்றுப்பல் வெளியில தெரிய ஒரு குரூரமான புன்னகை, வந்துடுறா பாடுறா உன்னை நான் என்ன பண்றேன்னு. எல்லா கைகளையும் விதவிதமான ஆயுதங்கள், ஜடாமுடி, கழுத்துல எல்லா இடத்துலையும் ஆபரணங்கள், எல்லாமே ஒரு கனமான உறுதியான பயங்கரமான ஆபரணங்கள். கையில ஆயுதம் பத்தலை அப்படின்னா அந்த ஆபரணத்தை சங்கிலி, கழுத்துல நடக்கிற சங்கிலியை கூட எடுத்துக்கிட்டு சாத்துனா அடி செம்ம அடியா விழுகும். அப்படி ஒரு இது. காலில் பெரிய பெரிய சலங்கைகள், கையில சங்கிலியை பிடிச்சிருக்கிறாரு. அந்த சங்கிலியில இருந்து பெரிய வேட்டை நாயோ மிருகமோ சிங்கமோ ஏதோ ஒண்ணு இருக்கும். காளி எப்படி வருவா? கொடிய விலங்கு மேல, மிருகத்து மேல அவ அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு வர்றா, சிங்கத்து மேல உட்காந்துட்டு வர்றா. இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அதே அதே குரூரமான அந்த தெய்வத்தை சங்கரர் பார்த்தாரு. இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் அந்த தெய்வத்தை இப்படி கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இவ்வளவு சாந்தம் இல்லாம பலி கொள்ளக்கூடிய ஒரு தேவதையா ஆக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிமையா, நீயா இப்படி இருக்க அம்மா, உன்னுடைய கருணை என்ன, உன்னுடைய தாய்மை என்ன, நீ எல்லா உயிர்களுக்கும் தர்ற இதம் என்ன, அதெல்லாம் உன்னுடைய தன்மையாச்சே, உன்னுடைய அழகு என்ன அப்படின்னு வர்ணிச்சு பாடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே குளிர்ச்சி ஆகுது, அமைதி ஆகுறா. ரௌத்திரமா இருந்த அந்த அம்மா சாந்த சுரூபியா மூகாம்பிகையா ஆகுறா. அப்படி ஆக்கி விட்டாரு சங்கரர். இவரு பூமிக்கு சிவபெருமான் இப்படி சங்கரரை அவதரிச்சு வந்ததே இந்த மக்களை காப்பாத்துறதான். எந்தெந்த வழியில இல்லாமோ காப்பாத்துறதுக்கு பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அவதாரத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். உனக்கு இஷ்ட தெய்வமா வர்றது அவர் தான், குலதெய்வமா வர்றது அவர் தான், குருவா வர்றது அவர் தான், உன்னோட மனமாவும் இந்திரியங்களாவும் இருக்கிறதும் அவரே கோவிந்தன் தான். அதே கோவிந்தன் உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கூடவே திரியிறாரு. நீ என்னெல்லாம் பண்ணாலும், என்னெல்லாம் அகங்காரமா பேசினாலும், எவ்வளவுதான் ஞானம் பேசினாலும், உன்னுடைய நடத்தையெல்லாம் ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாத நடத்தையா இருந்தாலும் கூட, பரமசாட்சியா உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட உன்னை கைவிடாம கூடவே இருக்கிறாரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்பதான் நீ உன்னோட சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒருமுகப்பட்டு நான் இன்னவா தான் இருக்கிறேன், இதுவரைக்கும் என்னென்னவா ஆயிருக்கணும் அது எனக்கு தேவையில்லை, இனிமே என்னென்னலாம் ஆக போறனோ அதுவும் எனக்கு தேவையில்லை, பகவான் திருவிடி சம்பந்தத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த கோபமும் இல்லை, எந்த ஏக்கமும் இல்லை, எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு சொல்ற மனநிலைக்கு தங்களை எப்போவாது இந்த ஜீவன் வந்துக்க மாட்டானா அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறார். கூடவே இருந்து பரம சத்தியமா காத்துக்கிட்டு இருக்கிறார், பரம சத்தியமா. அதான் வாசவன் மைந்தனுக்கு அனுஷ்டிப்பதற்கு சுலபமான கர்மயோனமானது ஆத்ம தரிசனம் செய்விக்க விரையும் வகையையும், ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வகையவும், அந்த கர்மயோக வழியில ஈடுபட்டு மனதில் நினைக்க வேண்டிய முறைகளையும், நேரில் கண்டறிய முடியாத ஜீவாத்மாவை காணக்கூடிய ஞானங்களையும் பற்றி துவாரகைநாதனான கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். இதுதான் இந்த 5வது அத்தியாயத்துல இனிமே நம்ம பார்க்க போற விஷயம். என்ன சொல்றார் கிருஷ்ணர்? கடமையை செஞ்சு
அந்த கடமையை பற்றிய கருத்து நம்ம மனசுல எப்படி நினைக்கணும்? நம்மளை பார்க்க முடியாத அந்த ஜீவனாகிய நம்மள, உடல் இல்லாம நம்மளை பார்க்க முடியாது. நம்ம வடிவத்தை உண்மையிலேயே என்ன நாம் பார்க்கணும்னா, உடல் இல்லாம என்னைய நாம் பார்க்கணும்னா அதுக்கு வழி என்ன அப்படிங்கிற ஞானத்தை சொல்லித்தராரு இந்த அத்தியாயத்துல. நேரில் கண்டறிய முடியாத ஜீவாத்மாவை காணக்கூடிய ஞானங்களை துவாரகை நாதனான கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். இதுதான் இந்த அத்தியாயம். இதுல ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஏன் ஞாபகத்துக்கு வந்து அதை நம்ம சும்மா ஒரு 2-3 பாசுரம் மாதிரி ஏன் பார்த்தோம்னா, இந்த சரீரம் நாம இல்லை, ஆனா சரீரத்துல இருந்தா தான் நமக்கே அடையாளம் தெரியுது. அந்த சரீரம் எப்படி போகுது, அப்படி போகும்போது அதே மாதிரி சரீரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற சுத்தி நிற்கிற சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை எப்படி பேசுறாங்க அப்படின்னு பெரியாழ்வார் பாடி இருக்கிறார். அப்படி நீ இந்த உடலை விட்டு போறதுக்குள்ளேயாவது இந்த உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உடல்ல இருந்து நான் என்னென்ன பண்ணினனோ, என்னெல்லாம் நினைச்சனோ, எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எதுக்கெல்லாம் பொறாமப்பட்டனோ, எதுக்கெல்லாம் ஏங்கினனோ, எதையெல்லாம் மற்றவர்களுடையதுன்னு தெரியாம நான் எனக்கே சொந்தம் கொண்டாடினனோ, அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே விட்டுட்டு இன்னொரு உடல் கிடைக்கிறதுக்காக இதே குணத்தோட நான் போனேன்னா இன்னொரு உடல் கிடைக்கிறதுக்குள்ள அந்த உடல் இதே மாதிரியான மனித உடலா இல்லாம வேறொரு உடலா இருக்கும். என் குணத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பல்வேறு பிறவிகளில் போய்கிட்டு இருப்போம், பல மாதிரி உடல்கள் எடுப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த உடல்ல வாய் கோணிக்கிட்டு கண்ணு போய்கிட்டு காது போய்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பகவானை நினைக்கிறதுக்கு இந்த பாசுரங்களை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பெரியவர் சொல்றார், பெரியாழ்வார். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்பர், வார்த்த நீர் குழிக்கண்கள் மிளற்ற. இப்படியே முழிக்குது திருன்னு, ஏன்னா கண்ணளவு தெரிய மாட்டேங்குது. குச்சி நிற்கிறவங்க யாருன்னு குரல் கேட்குது. எங்கேயோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி என்னைய தாத்தா அப்படின்னு ஒன்று கூப்பிடுது. முழிச்சு பார்த்தா அது புள்ள தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது புள்ள. இப்படியெல்லாம் கண்கள் மிளற்ற, இப்படியெல்லாம் இந்த உடம்புல இருந்துட்டு விட்டுட்டு போகும்போது உன்னோட வடிவத்தை ஒன்னாலேயே பார்க்க முடியாதுடா அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லி, அதுக்குள்ள அப்படி ஒரு நிலை போறதுக்குள்ள அந்த போற நேரத்துக்கு பகவான் நினைவு வர்ற மாதிரி நல்லா இருக்கிற காலத்துல வாழ்க்கைய அது மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இதுல கீதையில சொல்லக்கூடிய இனிமே கண்ணன் சொல்லக்கூடியது சுய ஆத்மாவை உன்னை நீ பார்க்கறதுக்கு முதல்ல வழிகாட்டுறார். நம்மளை நாமளே பார்க்கறதுக்கு, உடல் இல்லாம நம்மளுடைய உண்மையான உருவத்தை பார்க்கறதுக்கு வழிகாட்டுறார். அதுக்கான ஒளியை தரார். கடைப்பிடிக்கிறதுக்கு சுலபமான வழிதாங்கிறதையும் சேர்த்தே தான் சொல்றார். அந்த வழியில வாழும்போது நம்ம நினைவுகள்ல என்னத்தை சேர்க்கிறோமோ அதுதான் நம்ம கொண்டு போறோம். நினைவுகளைத்தான் கொண்டு போக போறோம். இங்க இருக்கிறதெல்லாம் ஜடப்பொருளை கொண்டு போக முடியாது, ஆனா நமது எண்ணங்களை கொண்டு போக முடியும். அப்போ நம்ம செயல்படும் போது எந்த மாதிரியான எண்ணங்கள் வர்ற மாதிரி செயல்படணும்? இனிமையான எண்ணங்கள், சுகமான எண்ணங்கள், இறைவனை பற்றிய எண்ணங்கள் வர்ற மாதிரி செயல்படணும். அமைதி இழக்கிற மாதிரியான செயல்களை செய்யவே கூடாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.